சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகைஹ. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹ. பதினைந்தாவது மந்திரம். ந தத்ர சூர்யோ பாதி ந சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோயமக்னிஹ. தமேவ பாந்தமனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி. பதினான்காவது மந்திரத்தில் நச்சிகேதன் ஒரு கேள்வியை கேட்கின்றான். கதம் நு தத் விஜானீயாம் கிமு பாதி விபாதி வா. அந்த ஆத்ம தத்துவத்தை கதம் விஜானீயாம், நான் எப்படி தெரிந்து கொள்வது? கிமு பாதி, அது ஒளிர்கின்றதா, தெளிவாக அறியப்பட முடியுமா? விபாதி, அது சந்தேகமில்லாமல் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கின்றதா? கிமு பாதி விபாதிவா. எப்படிப்பட்ட ஆத்ம தத்துவம்? முதல் வரியில் யமதர்மராஜா கூறினார், அனிர்தேஷ்யம் பரமம் சுகம். இந்த ஆத்மாவானது வாயினால் விளக்க முடியாத சுகஸ்வரூபம், ஆனந்த சொரூபம். அப்படிப்பட்ட ஆனந்த சொரூபமான ஆத்மாவை அறிய முடியுமா? எப்படி அறிதல்? ஆனந்தமான ஆத்மா எனக்குள் விளங்கிக் கொண்டு இருக்கின்றதா என்பது கேள்வி. காரணம், நம்முடைய அனுபவம் துக்கமும் சுகமும் கலந்து இருக்கின்றது. நிரதிசயமான ஆனந்தமான ஆத்மாவை நான் அனுபவிக்கவில்லை என்றால் கதம் நு விஜானீயாம், அந்த ஆத்மாவை நான் எப்படி தெரிந்து கொள்வது என்பது கேள்வி. பாதி வா விபாதி வா. அதற்கு சங்கரர் பதில் கூறுகின்றார், பாதிச்ச விபாதிச்ச. அது தானாகவும் ஒளிர்கின்றது, சந்தேகமில்லாமலும் தெளிவாகவும் அந்த ஆத்மா இருக்கின்றது என்பது பதில். அந்த ஆனந்தமான ஆத்மாவை நம்முடைய அனுபவங்களோ அல்லது மற்றதோ விளக்காது என்று முதல் வரியில் கூறப்படுகின்றது. அதை சென்ற வகுப்பில் பார்த்தோம். நதத்ர சூர்யோ பாதி. தத்ர என்றால் அந்த ஆனந்தமான ஆத்மாவிடத்தில், சூரியக ந பாதி, சூரியன் அந்த ஆத்மாவை, ஆனந்த ஆத்மாவை விளக்காது. ந சந்திர தாரகம், சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்த ஆத்மாவை விளக்காது. ந இமா வித்யுதக, வித்யுத் என்றால் மின்னல், இந்த மின்னல்களும் ந பாந்தி ந பிரகாஷயதி, ஆத்மாவை விளக்காது. அப்படி இருக்கும் பொழுது குதக,
அயம் அக்னிஹி பாதி. அப்படி இருக்கும் பொழுது இந்த அக்னியானது எப்படி அந்த ஆத்மாவை விளக்க முடியும்? இதனுடைய சாரம் என்னவென்றால், ஆனந்த சுரூபமான ஆத்மாவை நம்முடைய இந்திரியங்கள் அல்லது வெளியில் உள்ள ஜோதியானது அது விளக்காது. அப்படி என்றால் ஆத்மா இருக்கின்றது என்பதற்கு என்ன சாட்சி? ஒரு பொருள் இருக்கின்றதா இல்லையா என்பதை எதை வைத்து நாம் கூறுவோம்? நம்முடைய அனுபவத்திற்கு அது வர வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பொருள் இருக்கின்றது. இந்த அறையில் பூனை இருக்கின்றதா என்று உங்களிடம் கேட்டால் என்ன செய்வீர்கள்? எல்லா இடத்தையும் பார்த்துவிட்டு இல்லை என்று சொல்வீர்கள். காரணம் என்ன? என்னுடைய அனுபவத்திற்குள் அந்த பொருள் வராத காரணத்தினால் அது இல்லை. ஒரு கால் நான் கூறுகின்றேன், உங்களுடைய அனுபவத்திற்கும் வர வேண்டாம், அது இருக்கின்றது என்றால் பிறகு எது வேண்டுமானாலும் இருக்கலாம், எது வேண்டுமானாலும் இல்லாமல் போகலாம். இந்த உலகத்தில் ஒரு விவஸ்தையே இருக்காது. ஆகவே ஒரு பொருளை இருக்கின்றது என்று சொல்ல வேண்டுமென்றால் அனுபவத்திற்கு வர வேண்டும், ஒரு பிரமாணத்தினால் அறியப்பட வேண்டும். இங்கு சூரியனும் சந்திரனும் அக்னியும் எதுவும் ஆத்மாவை விளக்காது என்றால் இந்த ஆத்மா இருப்பதற்கு என்ன சாட்சி? இப்பொழுது நாம் இரண்டாவது வரியை பார்க்க வேண்டும். தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம். இந்த சூரியன் சந்திரன் முதலியவைகள் ஆத்மா இருப்பதனால் ஆத்மாவை தொடர்ந்து அவைகள் அறியப்படுகின்றது, அவைகள் இருக்கின்றது. ஆகவே சூரியன் சந்திரன் முதலிய பிரமாணங்கள் ஆத்மாவை விளக்காது, ஆத்மா இருப்பதனால் அவைகள் அறியப்படுகின்றது என்று ஆசிரியர் கூறுகின்றார். தம் பாந்தம் ஏவ. தம் பாந்தம் என்றால் அந்த ஆனந்த ஆத்மா. ஆனந்த ஆத்மா எப்படி பாந்தம்? ஸ்வயம் பிரகாசம். ஸ்வயம் பிரகாசமாக இருக்கின்ற ஆனந்தமான ஆத்மாவை தொடர்ந்து சர்வம் அனுபாதி. சர்வம் என்றால் அனைத்தும், அனுபாதி என்றால் ஒளிர்கின்றது, அதனுடைய இருப்பானது அறியப்படுகின்றது. பிறகு அதே கருத்து தஸ்ய பாசா. தஸ்ய என்றால் ஆனந்த ஆத்மனக, ஆனந்தமான ஆத்மாவினுடைய பாசா, அதனுடைய பிரகாசத்தினால் சர்வம் இதம் விபாதி, இவைகள் அனைத்தும் ஒளிர்கின்றது, அனைத்தும் அறியப்படுகின்றது. இதம் சர்வம் என்றால் நம்முடைய அனுபவத்திற்கு வருகின்ற இந்த அனைத்து பிரபஞ்சமும் விபாதி தெளிவாக ஒளிர்கின்றது. இந்த மந்திரமானது பல கோணத்தில் விளக்கப்படலாம். முண்டகோபனிஷத்தில் இதற்கு நாம் எப்படி பார்த்தோம் என்றால் அதற்கு பார்த்த விளக்கம் வேறு, இப்பொழுது இந்த மந்திரத்திற்கு நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற விளக்கம் வேறாக இருக்கின்றது. முண்டகோபனிஷத்தில் எப்படி பார்த்தோம் என்று ஞாபகப்படுத்தி கொண்டு பிறகு மீண்டும் இங்கு வரலாம். சூரியன் சந்திரன் மின்னல்கள் இவைகளையெல்லாம் ஞானத்தை கொடுக்கும் கருவிகளாக நாம் அங்கு கூறினோம். இந்த சூரியன் சந்திரன் முதலியவற்றுள் நம்முடைய இந்திரியங்கள், கண் காது முதலியன, நம்முடைய மனம் இவைகளையும் சேர்த்தி கொள்ள வேண்டும். அப்பொழுது முதல் வரி எதை கூறுகின்றது? நம்மளுடைய கண் காது முதலிய ஞானேந்திரியங்கள் வெளியிலுள்ள பிரகாசம் ஆத்மாவை விளக்காது. ஆகவே முதல் வரியினுடைய சாரம் பிரமாணம் ஆத்மாவை விளக்காது. பிரமாணம் என்றால் ஞானத்தை கொடுக்கும் கருவிகள் ஆத்மாவை விளக்காது. பிறகு ஆத்மாவினால் பிரமாணங்கள் செயல்படுகின்றது என்பது இரண்டாவது வரி. தமேவ பாந்தம் சர்வம் பிரமாணம் அனுபாதி. ஆத்மா இருப்பதனால்தான்
கண் செயல்படுகின்றது, காது செயல்படுகின்றது, சூரியன் அறியப்படுகின்றது. ஆகவே இந்த சூரியனும் கண் காது முதலிய ஞானத்தை கொடுக்கும் கருவிகள் ஆத்மாவை விளக்காது. இந்த ஆத்மாவினால் கண் காது முதலியவைகள் விளங்கிக் கொண்டிருக்கின்றது என்று நாம் அங்கு பார்த்தோம். அதே கருத்துதான் இந்த இடத்தில் ஞான சொரூபமான ஆத்மா என்பதற்கு பதிலாக ஆனந்த சொரூபமாக ஆத்மா என்று நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் நாம் இந்த உலகத்தில் ஒரு பொருளை அனுபவிக்கின்றோம். கண் வழியாக ஒரு பொருளை பார்த்து இன்பத்தை அடைகின்றோம். நாக்கு வழியாக சுவைத்து இன்பத்தை அடைகின்றோம். காது வழியாக இசைகளை கேட்டு இன்பத்தை அடைகின்றோம். இப்பொழுது நம்முடைய விசாரம், இந்த இன்பம் எதிலிருந்து வருகின்றது? நாம் இன்பத்தை அனுபவிக்கின்றோம். இந்த சுகம் எதிலிருந்து வருகின்றது? நேரடியாக பார்த்தால் என்ன சொல்லுவோம்? எந்த பொருளை அனுபவிக்கின்றேனோ அந்த பொருளிலிருந்து தானே வருகின்றது. ஒரு நல்ல பாட்டை கேட்கின்றேன், இன்பமாக இருக்கின்றது. ஒருவர் என்னிடம் வந்து கேட்கின்றார், இந்த இன்பம் எதிலிருந்து வருகின்றது? நான் என்ன சொல்லுவேன்? அந்த பாட்டிலிருந்து. ஒரு பதார்த்தத்தை சாப்பிடும் பொழுது சுகம் வருகின்றது, நாம் என்ன சொல்வோம்? இன்பம் அந்த பொருளிலிருந்து வருகின்றது. சென்ற வகுப்பில் ஒரு விசாரம் செய்தோம். இன்பம் ஒரு பொருளினுடைய தன்மையாக இருந்தால் அந்த பொருள் எல்லா காலத்திலும் எல்லா மனிதருக்கும் இன்பத்தை கொடுத்து கொண்டுதான் இருக்க வேண்டும். ஒரு பொருளுக்கு இன்பம் என்கின்ற தன்மை ஸ்வபாவம் கிடையாது. அக்னி இருக்கின்றது, அதனிடம் உஷ்ணம் இருக்கின்றது. அது குழந்தை தொட்டாலும் ஞானி தொட்டாலும் யார் தொட்டாலும் அது சுடும், எல்லா தேசத்திலும் எல்லா காலத்திலும். ஆகவே என்ன சொல்கின்றோம்? உஷ்ணம் அக்னியின் சொரூபம், அக்னியின் இயற்கை. அதே போல எதையாவது ஒரு பொருளை நம்மால் காட்ட முடியுமா? அந்த பொருளை அணுகினால் சுகம். எல்லோருக்கும் எல்லா காலத்திலும் எல்லா இடத்திலும் ஒரு பொருளை காட்டி அந்த பொருளை அணுகினால் சுகம் கிடைக்கும் என்று சொல்ல முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஒருவனுக்கு ஒரு பொருள் சுகமாக தெரிகின்றது, அவனுக்கே கொஞ்ச காலத்திற்கு பிறகு அதே பொருள் துக்கமாக தெரிகின்றது. அல்லது ஒருவனுக்கு ஒரு பொருள் சுகமாக தெரிகின்றது, அதே காலத்தில் இனியொருவனுக்கு அந்த பொருளானது துக்கமாக தெரிகின்றது. நமக்கு எது சுகம் என்று நினைக்கின்றோமோ அந்த பொருள் மற்றவர்களுக்கு துக்கத்தை கொடுப்பதனால் நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? அந்த பொருளில் சுகம் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அந்த பொருளில் சுகம் இல்லை. காரணம் என்ன? அந்த பொருளில் சுகம் இருந்தால் எல்லோருக்கும் சுகம் எல்லா காலத்திலும் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி ஒரு பொருள் கிடையாது. அதனால தான் நம்ம எல்லா பொருளுக்கும் பெயர் இருக்கு. விதவிதமான பக்ஷணங்களுக்கும் கூட பெயர் இருக்கு. ஒரே மாவா இருந்தாலும் இட்லின்னு ஒரு பேர், தோசைன்னு ஒரு பேர். இவ்வளவு பெயர்கள் இருக்கின்றதே தவிர ஏதாவது பொருளுக்கு சுகம்னு பெயர் இருக்கா? ஆனந்தம் அப்படின்னு ஒரு பொருளுக்கு பெயர் இருக்கா? கடையில் போய் எனக்கு கொஞ்சம் சுகம் வேணும், ஆனந்தம் வேணும்னு கேட்டால் கொடுப்பார்களா? நல்லெண்ணெய் வேணா கொடுத்துருவார். அதுக்கு தான் ஆனந்தம்னு ஏதோ பேர் வச்சிருக்காங்க. ஆகவே எந்த பொருளுக்கு சுகம் என்று பெயர் கிடையாது. காரணம், அந்த பொருளில் அது கிடையாது. ஆகவே சுகம் பொருளில் இல்லை என்றால், சுகத்தை நான் அனுபவிக்கின்றேன் என்றால், இந்த சுகத்தினுடைய சோர்ஸ், இந்த சுகம் எங்கிருந்து வருகின்றது? சாஸ்திரம் கூறுகின்றது, அந்த சுகம் ஆத்மாவினிடமிருந்து வருகின்றது. ஆகவே இந்த லௌகிகமாக அனுபவிக்கின்ற சுகம் இந்த ஆத்மாவை விளக்காது. இந்த லௌகிகமான சுகமும் கூட ஆத்மாவிடமிருந்து வருகின்றது. ஆத்மாவிடமிருந்து எப்படி வருகின்றது என்றால், நம்முடைய மனம் அமைதியை அடையும் பொழுது அந்த விருத்தியில் ஆத்மாவினுடைய சுகமானது பிரதிபிம்பிக்கின்றது. நமக்கு ஒரு பொருள் மேலே ஆசை வந்து விட்டது,
அதை நான் வாங்க வேண்டும் என்ற எண்ணம், அந்த எண்ணம் நம்மை தொந்தரவு செய்து கொண்டே இருக்கின்றது. கஷ்டப்பட்டு அந்த பொருளை வாங்கிவிட்டோம். அப்பொழுது என்ன ஆகின்றது? ஆசையானது மனதிலிருந்து சென்று விடுகின்றது. யாருக்குமே ஆசைப்படணும்னு ஆசைப்படுறதில்லை. ஆசை மீது யாருக்குமே ஆசை கிடையாது. ஒரு விதத்தில் எல்லோருமே ஞானிகள் தான். யாருக்குமே மனசில் ஆசை வேண்டாம். அது எப்படி தெரியுது? ஒரு ஆசை வந்தால் உடனடியாக பூர்த்தி செய்ய விரும்புகிறோம். அதனுடைய அர்த்தம் என்ன? பூர்த்தி செய்துட்டு அந்த ஆசை மனசிலிருந்து போயிடும். இப்போ கார் வாங்கணும்னு ஒரு ஆசை வந்ததுன்னா அந்த ஆசையை மனசில் வச்சுக்கிறதுக்கு யாருக்குமே விருப்பம் இல்லை. அந்த காரை வாங்கிட்ட என்ன ஆகுது? கார் வாங்கணுங்கிற ஆசை பூர்த்தியாகி விடுகிறது. ஆசை மனதிலிருந்து சென்று விடுகிறது. ஆகவே யாருக்குமே ஆசையை மனசில் வச்சுக்கணுங்கிற ஆசை இல்லை. ஆசையை நீக்க வேண்டும் என்கின்ற ஆசைதான் இருக்கின்றது. ஆனால் என்ன ஆகின்றது? ஒரு ஆசையை நீக்கும் போது 9 ஆசைகள் புதிதாக அந்த இடத்திற்கு வந்து விடுகின்றது. ஆகவே மனதில் ஆசையானது நீங்கியவுடன் அப்பொழுது மனம் சத்துவகுணத்தில் அமைதியான விருத்தி எண்ணங்கள் ஓடுகின்றது. அந்த நேரத்தில் ஆத்மாவினுடைய ஆனந்த சொரூபம் கொஞ்சம் பிரதிபிம்பிக்கின்றது. அதைத்தான் நாம் விஷயானந்தம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அதைத்தான் நாம் அனுபவித்தும் கொண்டிருக்கின்றோம். இங்கு ஆசிரியர் யமதர்மராஜா என்ன கூறுகின்றார்? இந்த ஆத்மாவே ஆனந்த சொரூபம் என்று தெரிந்துவிட்டால், உணர்ந்துவிட்டால் ஒருவன் வெளி விஷயங்களில் உள்ள ஆசைக்காக செல்ல மாட்டான், சுகத்திற்காக செல்ல மாட்டான். அது ஞான பலம். அதையெல்லாம் நாம் பிறகு பார்க்க இருக்கின்றோம். அடுத்த அத்தியாயமே சாதனையும் பலனுமாக வர இருக்கின்றது. ஆகவே இந்த 15வது மந்திரத்தில் நாம் என்ன பொருள் பார்க்கின்றோம்? இந்த ஆனந்த ஆத்மாவினுடைய பிரகாசத்தினால் அனைத்து ஆனந்தங்களும் அனைத்து இந்திரிய சுகங்களும் இருக்கின்றது. அந்த இந்திரிய சுகம் ஆத்மாவை காட்டாது. இந்த ஆத்மாவினால் அனைத்து இந்திரிய சுகங்களும் அனுபவிக்கப்படுகின்றது. அந்த சுகம் ஆத்மாவினுடைய சுகம் அல்ல. எப்படி சிதாபாசம்னு பார்த்த அந்த சிதாபாசம் பொய்யோ, அதே போல் நாம் அனுபவிக்கின்ற விஷய சுகங்கள் ஆனந்த ஆபாசம். அது வெறும் தோற்றம், ஆத்மாவினுடைய பிரதிபிம்பம். நான் யார் என்றால் அனுபவத்திற்குள் வராத அனுபவம் சொரூபமாக இருக்கின்ற ஆத்மா. அந்த ஆத்மா எப்படி இருக்கின்றது? தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி. இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா சுகங்களும் அந்த ஆத்மாவினுடைய பிரகாசத்தினால் விதவிதமாக தோன்றுகின்றது. நச்சிகேதனுடைய கேள்விக்கு இங்கு யமதர்மராஜா சுருக்கமாக பதிலை கொடுத்து இந்த அத்தியாயத்தை முடிக்கின்றார். அடுத்த அத்தியாயத்திற்கு செல்வதற்கு முன் இந்த அத்தியாயத்தினுடைய சாரத்தை பார்ப்போம். 2வது அத்தியாயத்தில் நாம் 2வது வள்ளியை முடித்துள்ளோம். புறமேகாதசத்வாரம் அஜஸ்ய அவக்ரசேதசக என்று மந்திரம் துவங்கியது. 1வது மந்திரத்திலிருந்து 5வது மந்திரம் வரை ஜீவனுடைய சொரூபம் விளக்கப்பட்டது. 1லிருந்து 5 வரை ஜீவஸ்வரூபம், ஜீவாத்மாவினுடைய தன்மையானது விளக்கப்பட்டது. அது எப்படி விளக்கப்பட்டது என்றால், முதல் மந்திரத்தில் நம்முடைய ஷரீரத்தை ஆசிரியர் ஒரு சிட்டி, ஒரு நகரமாக கூறினார். இந்த நகரத்திற்கு உள்ளே வசிக்கின்ற சுவாமி ஜீவாத்மா என்று அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்படிப்பட்ட ஜீவாத்மாவை அனுஷ்டாய ஆழ்ந்து அறிந்து தியானித்து விமுக்தஸ்ச விமுச்யதே என்ற ஞான பலனும் கூறப்பட்டது. இந்த முதல் மந்திரத்தில் இந்த ஷரீரத்திற்குள் இருப்பவன் ஜீவாத்மா என்று சொல்லிவிட்டால்
மற்றதற்குள் யார் இருக்கிறார்கள்? சூரியனுக்குள், சந்திரனுக்குள் அல்லது சொர்க்கத்தில் அங்கு யார் இருக்கிறார்கள் என்றால், இரண்டாவது மந்திரத்தில் சர்வ புறவர்த்தி, எல்லா ஷரீரத்திலும் அதே ஆத்மாதான் என்று காட்டப்பட்டது. இந்த முதல் 2 ஸ்லோகத்தில் ஷரீரம் ஒரு ஷரீரமாகட்டும் அனைத்து ஷரீரமாகட்டும் அதற்குள் வீற்றிருப்பது ஒளிர்வது ஆத்மா. இனி 3வது மந்திரமும் 4வது மந்திரமும் அன்வய வெதிரேக நியாயப்படி ஜீவாத்மாவினுடைய தத்துவம் விளக்கப்பட்டது. ஞாபகம் இருக்க வேண்டும். ஞாபகம் உங்களுக்கு இல்லைனாலும் புஸ்தகத்திலேயாவது அந்த ஞாபகம் இருக்கும். என்ன அன்வயம் வெதிரேகம்? ஒரு பொருள் இருக்கும் பொழுது இனியொரு பொருள் இருந்து, ஒரு பொருள் இல்லாத பொழுது இனியொரு பொருள் இல்லை என்றால், எந்த பொருள் இருக்கும் பொழுது இனியொரு பொருள் இருந்ததோ அந்த பொருளுக்கு இந்த பொருள் காரணம். இதுதான் அன்வயம். வெதிரேகம் என்றால் என்ன? இது இருக்கும் பொழுது அது இல்லை, அந்த இல்லாதது வெதிரேகம். எப்பவுமே ஒரு கருத்தை அப்ஸ்ட்ராக்டா சொன்னா அப்படித்தான் இருக்கும். உதாரணமா சொன்னா நமக்கு புரிந்துவிடும். நமக்கு தான் வேதாந்தத்தில் ரொம்ப உதாரணம் இருக்கு. 2 உதாரணம் இருக்கு. பானை ஒன்று இருக்கு, பாம்பு ஒன்று இருக்கு. களிமண் இருக்கும் பொழுது பானை இருக்கின்றது, களிமண்ணை எடுத்து விட்டால் பானை இல்லை, ஆகவே களிமண் பானைக்கு காரணம். அதே போல இங்கு என்ன ஆசிரியர் கூறுகின்றார்? ஆத்மா இருக்கும் பொழுது பிராணன் அபானன் இவைகள் செயல்படுகின்றது. நம்ம மூச்சு விட்டுட்டு இருக்கோம். இந்த ஆத்மாவினுடைய சிதாபாசம் இல்லை என்றால் இந்த மூச்சானது விடப்படுவதில்லை. ஆகவே இந்த ஆத்மாவானது இந்த ஷரீரத்தினுடைய ஸ்திதிக்கு காரணம். பிறகு 4வது ஸ்லோகத்தில் வெதிரேகமாக சொன்னார், இந்த ஷரீரத்திலிருந்து தேகியானவன் சென்று விட்டால் கிமத்ர பரிசிஷ்யதே, அங்கு என்ன எஞ்சி இருக்கின்றது? நம்ம இறந்ததற்கு பிறகு நம்ம பெயரையும் கூட சொல்ல மாட்டார்கள். நமக்கெல்லாம் காமனாக ஒரு பெரிய பொதுவான பெயர் வந்துடும், அது பெணம் கிடக்குதுன்னு சொல்லுவார்கள். நம்முடைய பெயரையும் கூட கூற மாட்டார்கள், மதிப்பும் கூட நமக்கு அப்பொழுது இருக்காது. ஆகவே தேகாத் விமுச்சியமானஸ்ய, இந்த தேகத்திலிருந்து சென்று விட்டால் என்ன இருக்கின்றது என்ற கேள்வியிலிருந்து ஆத்மா இருப்பதனால் ஷரீரம் ஸ்திதி இருக்கின்றது, ஆத்மா இல்லை என்றால் ஷரீரம் இல்லை என்று கூறினார். பிறகு 5வது மந்திரத்தில் இந்த அன்வய வெதிரேகத்தை நம்ம தப்பாவும் பயன்படுத்தலாம். ஏன்னா பிராணன் இருக்கும் பொழுது நான் இருக்கேன், பிராணன் இல்லை அப்படின்னா நான் இல்லை. எதுக்கு புதுசா கண்ணுக்கு தெரியாத ஆத்மாவை போய் நீங்கள் கூறுகிறீர்கள்? ஆகவே பிராணன் இருக்கும் பொழுது ஷரீரம் செயல்படுகிறது, பிராணன் இல்லை என்றால் ஷரீரம் செயல்படவில்லை. ஆகவே பிராணன் ஆத்மா என்ற முடிவுக்கு வந்துவிடலாம். இப்படி சொன்ன உடனே நமக்கே சந்தேகம் வரலாம். ஆகவே ந பிராணேன ந அபானேன, இந்த பிராணனினால் ஒருவன் ஜீவிப்பதில்லை, இதரேன, இதற்கு வேறான ஆத்மாவினால் ஒருவன் ஜீவிக்கின்றான் என்று கூறினார். ஆகவே முதல் 5 மந்திரங்கள் ஜீவாத்மாவினுடைய சொரூபம்தான். பிறகு 6வது மந்திரத்தில் யமதர்மராஜா 2 விதமான கருத்தை கூறப் போகின்றேன் என்று அறிமுகப்படுத்துகின்றார். அதில் புதிதாக ஒன்றுமில்லை, நான் 2 கருத்தை கூறுகின்றேன் என்று அறிமுகப்படுத்துகின்றார். 2வது வரியில் கூறுகின்ற கருத்து, ஒரு ஜீவனானவன் இறைவனை பற்றிய ஞானத்தை அடையாமல் அறியாமையிலேயே இருந்து இறந்து விட்டால் அவனுடைய கதி என்ன? யதாச்ச மரணம் பிராப்ய ஆத்மா பவதி, ஒருவன் அறியாமையில் இருந்து இறந்து விட்டால் அவன் எங்கு செல்கின்றான் என்று நான் கூறுகின்றேன். பிறகு சனாதனம் பிரம்ம குஹ்ய பிரவக்ஷ்யாமி, என்றும் உள்ள பிரம்ம தத்துவத்தை நான் மீண்டும் கூறுகின்றேன் என்று கூறினார். 7வது மந்திரத்தில் அறியாமையில் இருக்கின்ற ஜீவன் மரணமடைந்தால் அவனுடைய நிலை என்ன என்று கூறுகின்றார்.
யோனிமன்யே பிரபத்யந்தே ஷரீரத்வாய தேகினக என்று 2 விதமான கதி சொல்லப்படுகின்றது. அதாவது பல கதி நம்ம பார்த்தோம் இந்த இடத்துல. அதோகதி முதல் கொண்டு பல கதியை நம்ம பார்த்தோம். ஒரு ஜீவன் நல்ல உபாசனை தபஸ் செய்திருந்தால் பிரம்மலோகத்திற்கு செல்கின்றான். தர்மமாக வாழ்ந்திருந்தால் சொர்க்கலோகத்திற்கு செல்கின்றான். பாப புண்ணியம் சமமாக இருந்தால் மனித சரீரத்தை அடைகின்றான். பாபம் அதிகமாக இருந்தால் மிருகங்கள், மரம், செடி முதலிய சரீரங்களை அடைகின்றான். பிறகு நரகம் முதலிய லோகங்களுக்கு செல்கின்றான் என்றெல்லாம் நாம் பார்த்தோம். இதனுடைய சாரம் என்னவென்றால், இது இறப்பு என்பது ஒருவனுடைய முடிவல்ல, அது ஒரு உறக்கத்திற்கு சமம். இறந்ததற்கு பிறகும் அவனுடைய பாப புண்ணியத்தினுடைய வழியில் அவன் பிரயாணம் செய்கின்றான். இனி 8வது மந்திரத்திலிருந்து 11வது மந்திரம் வரை ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் சொல்லப்படுகின்றது. ஜீவனுடைய சொரூபத்தை சொல்லி பிரம்மத்துடன் அல்லது ஈஸ்வரனுடன் ஐக்கியம் செய்யப்படுகின்றது. முதலில் 8வது மந்திரத்தில் அவஸ்தாத்ரயம் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அவஸ்தாத்ரயம்னா நமக்கு தெரியும், ஜாகிரத், சொப்ன, சுஷுப்தி என்று 3 விதமான அனுபவங்கள். விழிப்பு, கனவு, ஆழ்ந்த உறக்கம். இந்த 3 நிலையிலும் பொதுவாக இருப்பவன் ஆத்மா என்று அறிமுகப்படுத்தப்பட்டு, இந்த 3 நிலைகளும் மனதிற்கே ஒழிய ஆத்மாவுக்கு அல்ல. அப்படிப்பட்ட ஆத்மா ததேவ சுக்ரம் தத் பிரம்ம, அதுவே பிரம்ம என்று சொல்லப்பட்டு, ந அத்யேதி கஷ்டன, இந்த பிரம்மத்திற்கு அப்பால் ஒன்றுமில்லை. பிறகு ஏதத் வைத்தது, இந்த ஆத்மாவே அந்த பிரம்மம் என்று காட்டப்பட்டது. 9, 10 இந்த 10, 11 இந்த 3 மந்திரங்களில் நாம் பார்த்த உபாதி, உபஹிதம்ங்கிற வார்த்தை தான் ஞாபகத்திற்கு வர வேண்டும். ஆத்மா ஒன்று, பிரம்மஸ்வரூபம் என்றால் எப்படி விதவிதமாக தோன்றுகிறது என்றால் உபாதி வசாத், இந்த ஷரீரத்தினால் விதவிதமாக பலவாக தோன்றுகிறதே தவிர உண்மையில் ஆத்மா ஒன்று என்று அக்னி, வாயு உதாரணமாக கூறப்பட்டது. பிறகு நம்முடைய கண்ணில் இருக்கிற தோஷத்தினால சூரியனுக்கு ஒருவித கேடும் வருவதில்லை. அதே போல் ஷரீரத்தில் இருக்கின்ற தோஷம் ஆத்மாவை பாதிப்பதில்லை என்று சொல்லப்பட்டது. பிறகு 12, 13 இந்த 2 மந்திரத்தில் வேதாந்தத்தினுடைய முக்கியமான 3 கருத்துக்கள் அமைக்கப்பட்டது. பிரம்மத்தினுடைய சொரூபம், ஜீவ பிரம்ம ஐக்கியம், பலம். பரம்பொருளினுடைய சொரூபத்தை கூறி, இப்படிப்பட்ட பரம்பொருளும் ஜீவனும் ஒன்று என்று கூறி, அதனுடைய பலமாக சுகம் அல்லது சாந்தி என்று அறிமுகப்படுத்தப்பட்டது. ஏகோவசி சர்வபூதாந்தராத்மா, அவைகளை எல்லாம் பார்த்தோம். இதனுடைய பலன் என்ன? சாஸ்வதம் சுகம், என்றும் உள்ள மன அமைதி. இந்த சுகம் என்ற சொல் மீண்டும் யமதர்மராஜாவால் அடுத்த மந்திரத்தில் 13வது மந்திரத்தில் சாந்திஹி என்று சொல்லப்பட்டது. நம்ம சுகம்ங்கிறத தவறாக ஒரு அனுபவமாக புரிந்து கொள்ளக்கூடாது. காரணம், நம்மளுடைய எப்பொழுதுமே டெண்டன்சி என்னன்னா, ஒரு பொருளை அனுபவிச்சு பழகிவிட்டோம். ஆகவே அந்த பிரம்மத்தை நான் அனுபவிக்க வேண்டும், ஒரு அனுபவம் வர வேண்டும் என்று நாம் எதிர்பார்ப்போம். அது கிடையாது. மன நிறைவுதான் மோட்சம் என்று சொல்லப்படுகின்றது. ஒரு புதிதாக அனுபவம் அல்ல. நம்ம சாதாரணமாக எல்லா அனுபவத்தையும் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த அனுபவங்களினால் மனம் பாதிக்கப்படாமல் சாட்சியாக இருப்பது. அப்படி இருப்பதை நான் அனுபவம் என்று சொல்ல விரும்புகிறேன் என்றால் சொல்வதில் தவறு கிடையாது. நான் பிரம்ம ஆனந்தத்தை அனுபவிக்கின்றேன் என்று சொல்வதில் தவறு கிடையாது. ஆனால் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். பிறகு 14வது மந்திரத்தில்
அந்த பிரம்மத்தை யமதர்மராஜா அனிர்தேஷ்யம் பரமம் சுகம் என்று சொன்னார். ஞானிகள் ஏதத் தது இதி மன்யந்தே, அந்த பிரம்மத்தையே இதுவாக நினைக்கிறார்கள், தன்னுடைய ஆத்மாவாக அறிகிறார்கள். அது வாயில் விளக்க முடியாத, அனுபவத்திற்கு வராத மேலான சுகஸ்வரூபம் என்றார். உடனே நச்சிகேதன் கேள்வியை கேட்டான், கதம்னு தத் விஜானியாம், அந்த சுகமான பிரம்மத்தை எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அதற்கு பதிலாக 15வது மந்திரத்தில் ஒரு அனுபவத்தினால் தெரிந்து கொள்ள முடியாது, எல்லா அனுபவத்திற்கும் ஆதாரமாக இருக்கின்றது, எல்லா சுகங்களும் ஆத்மாவை தொடர்ந்து வருகின்றதே தவிர ஒரு குறிப்பிட்ட அனுபவம் ஆத்மாவை விளக்காது என்று கூறி இந்த அத்தியாயமானது பகுதியானது முடிக்கப்படுகின்றது. இனி 2வது அத்தியாயத்தில் 3வது வள்ளி, அதாவது கடைசி பகுதி. ஊர்த்வமூலோ அவாக்ஷாக வசுக்ரம் தத் பிரம்ம ததேவாமிருதமுச்யதே தஸ்மின் லோகாஸ்ருதாஸ் சர்வே தது நாத்யேதி கஷ்சன ஏதத் வைதத். இந்த உபனிஷத்தினுடைய கடைசி வள்ளிக்கு வருகின்றோம். இந்த கடைசி வள்ளியில் 3 கருத்துக்கள் வர இருக்கின்றது. ஒன்று, மீண்டும் பிரம்மத்தினுடைய சொரூபம் விளக்கப்படுகின்றது. ஈஸ்வரனுடைய தத்துவம் அல்லது பிரம்மஸ்வரூபம் மீண்டும் விளக்கப்படுகின்றது. மீண்டும்னு சொல்லணும், காரணம் பிரம்மஸ்வரூபம் இங்கு சொல்லப்படுகிறதுன்னு சொன்னால் இப்போ இதுவரைக்கும் சொன்னது என்ன ஸ்வரூபங்கிற கேள்வி வந்துடும். ஆகவே ஏற்கனவே கூறிய பிரம்மஸ்வரூபம் மீண்டும் விளக்கப்படுகின்றது. காரணம் என்ன? அதுதான் உபனிஷத்தினுடைய தாத்பர்யம். உபனிஷத்தினுடைய தாத்பர்யம் என்றால் மைய கருத்து இதுதான் என்று எப்படி உபனிஷத் சொல்லும்? அந்த காலத்துல எல்லாம் அண்டர்லைன் எல்லாம் பண்ண முடியாது. ஒரு முக்கியமான போர்ஷன் வந்ததுன்னா நம்ம என்ன செய்வோம்? அண்டர்லைன் பண்ணி வச்சுக்குவோம். இந்த அண்டர்லைன்கிறது தான் திரும்ப திரும்ப சொல்லுவது. ஒருவருடைய வீட்டுக்கு போகிறோம், ஒரு காரியத்துக்காக போகிறோம், அந்த காரியத்துக்காக போன உடனே அதை பற்றியே அதிக நேரம் பேசுவோம். வேற ஏதாவது வார்த்தாலாபம் ஏதாவது பேசினாலும் கூட நான் இதுக்காக வந்தேன்னு அதையே நாம் திருப்பி சொல்வது எதை காட்டுகின்றது என்றால் அதில்தான் தாத்பர்யம், அதுதான் முக்கியம் என்பதை காட்டுகின்றது. ஆகவே மீண்டும் பிரம்மஸ்வரூபம் வர இருக்கின்றது. இரண்டாவதாக வருவது சில சாதனைகள். இந்த ஞானத்திற்காக, ஞான நிஷ்டைக்காக சில சாதனைகள். நிதித்தியாசனமாக சில நல்ல ஸ்லோகங்கள் வர இருக்கின்றது. இங்கு யமதர்மராஜா நிதித்தியாசனம் என்கின்ற சாதனையை கூற இருக்கின்றார். ஏன் நிதித்தியாசனத்தை இங்கு கூற வேண்டும்? ஞானத்தை சொல்லப்பட்டு விட்டது. இதுதான் அறிவு என்று பிரம்ம ஞானம் கூறப்பட்டு விட்டது. அந்த ஞானத்தில் நிஷ்டையடைய வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் என்ற நிதித்தியாசன நல்ல ஸ்லோகங்கள் வர இருக்கின்றது. பிறகு இறுதியாக எதை கூறி முடிக்க வேண்டும்? நீங்களே கூறலாம், பலம், பிரயோஜனம். இந்த ஞானத்தினுடைய பலம் என்ன என்ற கருத்தும் வர இருக்கின்றது. நல்ல அழகான சில ஸ்லோகங்கள், பலனை விளக்குகின்ற ஸ்லோகங்களும் இந்த பகுதியில் இருக்கின்றது. ஆகவே பிரம்மத்தினுடைய சொரூபம், சில சாதனைகள், பலஸ்ருதி, பிரயோஜனம், இந்த 3 கருத்துக்கள் வர இருக்கின்ற மந்திரங்களில் இருக்கின்றது. இப்பொழுது முதல் மந்திரத்திற்குள் செல்லலாம். முதல் மந்திரம் பிரம்மஸ்வரூபம், பிரம்மஸ்வரூபத்தை விளக்குகின்ற மந்திரம். இந்த பிரம்மஸ்வரூபம் இங்கு எப்படி விளக்கப்படுகின்றது என்றால்,
இந்த பிரபஞ்சத்திற்கு இனியொரு பெயர் சம்சாரக. நம்மளுடைய சரீரம் முதல் கொண்டு படைக்கப்பட்ட எல்லாத்துக்கும் சம்சாரம் என்று ஒரு பெயர். அல்லது மனதில் அனுபவிக்கின்ற துக்கத்திற்கும் சம்சாரம் என்று பெயர். வேதாந்தத்தில் சம்சாரம் என்று சொன்னால் மனதில் அனுபவிக்கப்படுகின்ற துயரம் அல்லது இந்த பிரபஞ்சம். இந்த சம்சாரத்தை ஒரு விருட்சத்திற்கு உதாரணமாக சொல்லப்படுகின்றது. ஒரு அரச மரத்திற்கு இங்கு உதாரணமாக சொல்லப்படுகின்றது. இந்த சம்சாரமே அரச மரத்திற்கு உதாரணமாக கூறி இதற்கு மூலமாக, மூலம் என்றால் வேர், ரூட், இதற்கு வேறாக பிரம்ம தத்துவம் இருக்கின்றது என்று பிரம்ம தத்துவம் அறிமுகப்படுத்தப்படுகின்றது. இந்த ஸ்லோகத்திலிருந்துதான் பகவான் கீதையில் 15வது அத்தியாயத்தில் இந்த ஸ்லோகத்தை வைத்து கொண்டுதான் அங்கும் இதே கற்பனை செய்கின்றார். ஊர்த்வமூலம் என்று 15வது அத்தியாயத்தில் கீதையில் வருவதற்கு இந்த ஸ்லோகம்தான் மூலம் அல்லது காரணம். குறிப்பாக கடோபனிஷத்திலிருந்து பல ஸ்லோகங்களை பகவான் எடுத்து கையாளுகின்றார் பகவத்கீதையில். அங்கு பகவான் சற்று அதிகமாக விளக்குகின்றார். இங்கு உபனிஷத்தில் ஒரே ஒரு வரிதான், ஊர்த்வ மூலக அவாக்ஷாகக அஸ்வத்தக என்றுதான் சொல்லப்படுகின்றது. முதல் வரிக்கு சென்றால் ஊர்த்வ மூலக. இந்த ஊர்த்வ மூலக என்ற வார்த்தை சம்சாரத்திற்கு அடைமொழி. இந்த சம்சாரம், இந்த பிரபஞ்சம் எப்படி உள்ளது? மூலம் என்றால் வேர் அல்லது காரணம், ஊர்துவம் என்றால் பிரம்ம. இந்த இடத்துல ஊர்துவம்ங்கிற வார்த்தைக்கு பிரம்மன் அல்லது பரம்பொருள் அல்லது ஈஸ்வரன் என்று பொருள் கொள்ள வேண்டும். ஊர்துவ மூலக என்றால் ஈஸ்வரனை வேறாக கொண்டுள்ளது இந்த சம்சாரம். பிறகு ஒரு விருட்சத்தினுடைய வேர் சொன்னால் அதனுடைய கிளைகள் எப்படி இருக்கின்றது என்றால் அவாக் ஷாகக. அவாக் என்றால் கீழ் நோக்கிய, ஷாகக என்றால் பிரான்ச்சஸ், அதனுடைய கிளைகள் இருக்கின்றது. மேலான பிரம்மத்தை வேறாகவும் கீழ் நோக்கிய கிளைகளாகவும் ஏஷக அஸ்வத்தக. அஸ்வத்தக என்றால் அரசமரம். இந்த அரச மரத்திற்கு உதாரணமாக சொல்லப்படுகின்ற சம்சாரம் இருக்கின்றது. இந்த மரம் எப்பொழுது தோன்றியது? சனாதனக, அது தொன்று தொட்டு இருந்து வருகின்றது, பரம்பரையாக இருந்து வருகின்றது. சனாதனக அஸ்வத்தக, சனாதனமாக என்றும் இருக்கின்ற இந்த அரசமரம். இந்த அரசமரம் எதற்கு உதாரணம்? இந்த பிரபஞ்சமே. இந்த பிரபஞ்சமே ஒரு அரச மரத்திற்கு உதாரணமாக சொல்லப்படுகின்றது. இங்கு அஸ்வத்தக என்றால் அரசமரம். ஆலமரம், தட்சிணாமூர்த்தி இருக்கின்ற ஆலமரத்திற்கு வடவிருக்ஷக என்று சமஸ்கிருதத்தில் பெயர். அது வேறு, இங்கு சொல்லப்படுகின்ற அரசமரம் வேறு. இங்கு உபனிஷத் இவ்வளவுதான் சொல்கின்றது. ஆனால் இதற்கு இங்கு சங்கரர் மிக அதிகமாக விளக்கம் எழுதுகின்றார். இதை படித்த உடனே சங்கரருக்கே ஒரு கவிஞன்கிற ஒரு மூடு வந்துடுது என்னமோ. ஒரு கவிஞனை போல தன்னுடைய விளக்கத்தை ஆரம்பிக்கின்றார். தூளாவதாரேன மூலாவதாரம் கிரியதேன்னு ஆரம்பிக்கிறார். தூளாவதாரணம் என்றால் ஒரு பொருளினுடைய மேல் பகுதியை பார்த்து மூலாவதாரம் கிரியதே, அந்த பொருளினுடைய மூலத்தை நாம் புரிந்து கொள்கின்றோம் அல்லது உணர்கின்றோம். தூள அவதாரணேன, தூளம் என்றால் மேல் பகுதி, மூல அவதாரம் கிரியதே, அதனுடைய மூலத்தை நாம் எப்படி புரிந்து கொள்கின்றோமோ அதுபோல விருட்சத்தினுடைய மேல் பகுதியை பார்த்து அதனுடைய வேரை நாம் உணர்வது போல இந்த சம்சாரத்தை பார்த்து பிரம்மத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த ஷஷ்டி வள்ளி அல்லது 2வது அத்தியாயத்தினுடைய 3வது வள்ளி ஆரம்பமாகின்றது என்றுதான் ஆரம்பிக்கின்றார்.
ஆகவே சங்கரர் எப்படி இந்த ஸ்லோகத்திற்கு அறிமுகம் கொடுக்கின்றார் என்றால், இந்த வர்ணனையில் முதல் தாத்பரியம் பிரம்மத்தை அறிவது. இதை சம்சார விருட்சம்னு சொல்றதனுடைய முதல் கருத்து என்ன? எதற்கு இந்த பிரபஞ்சத்தை போய் சம்சாரம்னு சொல்லணும் என்றால், இதனுடைய மூல காரணமான பிரம்மத்தை தெரிந்து கொள்வதற்காக. அதுல சில ஒற்றுமைகளும் இருக்கு. நம்ம விருட்சத்தை தான் பார்க்கின்றோம், அதனுடைய வேர் நம்முடைய இந்திரியத்தினால பார்க்க முடியாது. அதனால நம்ம என்ன சொல்லலாம்? எதை நான் பார்க்கிறனோ அதுதான் அஸ்தி, அதுதான் இருக்கு. எது என்னுடைய இந்திரியத்திற்குள் வரலையோ அது இல்லைன்னு சொல்ல முடியாது. நேரடியாக மரத்தை மட்டும் பார்த்தாலும் அது நிற்க வேண்டுமென்றால் ஆதாரமாக ஒன்று இருக்க வேண்டும் என்று எப்படி வேரை நாம் புரிந்து கொள்கின்றோமோ, அதே போல இந்த சம்சாரத்திற்கு ஆதாரமாக ஈஸ்வரன் இருக்கின்றார். இந்த இடத்துல ஈஸ்வரன் சொல்லணும். காரணம் என்ன? சிருஷ்டின்னு வந்து விட்டாலே பிரம்மன் ஈஸ்வரன்கிற ஸ்டேட்டஸுக்கு வந்துடுறார். ஆகவே பிரம்மன்னு சொல்லலாம், அல்லது ஈஸ்வரன். ஈஸ்வரன் ஆதாரமாக இருக்கின்றார். ஆகவே இந்த சம்சாரத்தை விருட்சத்திற்கு, மரத்திற்கு உதாரணமாக சொல்வதனுடைய முதல் குறிக்கோள் அந்த மரத்தினுடைய வேரை புரிந்து கொள்வது போல் பிரம்மத்தை புரிந்து கொள்வதற்கு. பிறகு இரண்டாவது குறிக்கோள் என்னவென்றால், வைராகியம் வருவதற்காக. பலவிதமான உவமைகளை நாம் கூறுவதிலிருந்து அனித்தியத்துவத்தை, நிலையற்ற தன்மையை காட்டுவதற்காக இந்த உதாரணம் செய்யப்படுகிறது. கீதையில் பகவான் அதை செய்தார். இந்த விருட்சத்தை உதாரணமாக கூறி இது நிலையற்றது என்பதை காட்டினார், இந்த கருத்தை மனதில் கொண்டு. ஆகவே இரண்டாவது கருத்து என்னவென்றால், எப்படி விருட்சமானது மரமானது பட்டு அழிந்து போகுமோ அதுபோல் இந்த பிரபஞ்சம் அழிவுக்கு உட்பட்டது. சங்கரர் கூறுகின்றார், ஒரு வாழை மரம் எப்படி அசாரமாக இருக்கின்றதோ, அதை பிரித்து பார்த்தால் எஞ்சி இருப்பது ஒன்றுமில்லையோ, அதுபோல் இந்த பிரபஞ்சம் அசாரம், துக்கமயம், விருட்சத்தை போல் அபாவம், அது ஒரு காலத்தில் இல்லாமல் போகின்றது என்பதை காட்டுவதற்காக இந்த உதாரணம் கூறப்படுகின்றது என்று பலவிதமான ஒற்றுமைகள் இருக்கின்றது. இந்த விருட்சக என்ற சொல்லே விரஷ்ச் என்ற வினையடியிலிருந்து வந்தது. இந்த விரஷ்ச் என்றால் வெட்டுதல் என்று பொருள். விரஷ்சதி என்றால் வெட்டப்படுதல். இந்த விருட்சமாக சொல்வதனுடைய இனியொரு நோக்கம் இது வெட்டப்பட வேண்டும் என்பதையும் காட்டுவதற்காக. வெட்டப்பட வேண்டும் என்றால் இந்த விருட்சத்தை நாசம் செய்ய வேண்டும், இந்த விருட்சத்தை சம்சாரத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்றும் காட்டுவதற்காக இந்த உதாரணம் சொல்லப்படுகின்றது. இப்போ இங்க உபனிஷத்துல ஒரே ஒரு உதாரணம், இரண்டு உதாரணம் சொல்லப்பட்டுள்ளது. ஒன்று கிளைகள் கீழ் நோக்கி இருக்கின்றது, மேலான பிரம்மமானது ஒரு மரத்தினுடைய வேராக இருக்கின்றது என்று மட்டும் சொல்லப்பட்டது. சங்கரர் பலவிதமான ஒற்றுமைகளை செய்கின்றார். நாம் ஒரு 8 ஒற்றுமைகளை பார்ப்போம். விருட்சத்திற்கும் சம்சாரத்திற்கும் உள்ள ஒற்றுமைகளை சிலவற்றை எடுத்துக்கொண்டு இப்பொழுது பார்ப்போம். முதலில் உபனிஷத் சொன்னதையே எடுத்துக்கொள்வோம். பிரம்ம விருட்சத்தினுடைய வேர் பிரம்மத்திற்கு உதாரணமாக அல்லது ஈஸ்வரனுக்கு உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். இந்த வேரே 2 விதமான வேர். ஒன்று ஆணி வேர், கிளை வேர். இந்த ஆணி வேரை பிரம்மமாக எடுத்துக்கொள்வோம். கிளை வேறுகளெல்லாம் நம்மளுடைய ஆசைகள், காமக்ரோதங்கள், அதுதான் நம்மளை இந்த உலகத்தில் வச்சிருக்கு. அது பிறகு பார்ப்போம். ஆகவே ஒரு மரம் நிற்க வேண்டுமென்றால் அதற்கு ஆணி வேராக இருப்பது ஈஸ்வரன். இதிலிருந்து நமக்கு கிடைக்கின்ற கருத்து என்னவென்றால், இந்த சம்சாரம் என்கின்ற விருட்சம் இருப்பதற்கு ஈஸ்வரன் காரணம் என்பது முதல் கருத்து. இரண்டாவது கருத்து, அந்த ஈஸ்வரன்
அவ்யக்தமாக இருக்கின்றார். நம்முடைய கண் காது முதலிய இந்திரியங்களுக்கு தெரியாமல் இருக்கின்றார். எப்படி ஒரு விருட்சத்தினுடைய வேர் நம்முடைய இந்திரியங்களுக்கு தெரியாமல் இருக்கின்றதோ, அதே போல இந்த சம்சாரத்திற்கு காரணமான, ஜெகத்திற்கு காரணமான ஈஸ்வரன் நம்முடைய இந்திரியங்களை கடந்து இருக்கின்றார். ஆகவே இந்திரியங்கள்ல தெரியலிங்கிறதுனால அதை இல்லை என்று நாம் கூற முடியாது. இந்த இரண்டு கருத்து வேருக்கும் பிரம்மத்திற்கும் ஒப்பிடுவதனால் நமக்கு கிடைக்கின்றது. இனி அடுத்தது நடுமரம். ஒரு மரம் தோன்றியவுடன் அந்த மரத்துக்கு ஆதாரமாக இருப்பது என்ன? மரத்தினுடைய ட்ரங்க், நடுமரம். அந்த நடுமரத்தை ஹிரண்ய கர்ப்பனுக்கு உதாரணமாக சொல்லப்படுகிறது. ஹிரண்ய கர்ப்பன் யாருன்னு கேட்டா என்ன சொல்றது? நமக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். ஹிரண்ய கர்ப்பங்கிற வார்த்தையை பல முறை நம்ம பார்த்துருக்கோம். ஹிரண்ய கர்ப்பன் என்றால் முதலில் ஷரீரத்தை எடுத்தவர், தோன்றியவர். பரம்பொருள் பிரம்மஸ்வரூபம் மாயையோடு சேரும் பொழுது ஈஸ்வரன் என்ற தத்துவம். அந்த ஈஸ்வரன் முதலில் தன்னை தோற்றுவிப்பது ஹிரண்ய கர்ப்ப சொரூபம். சூக்ஷ்ம பிரபஞ்சம், சூக்ஷ்ம சரீரங்கள், சூக்ஷ்ம பூதங்களுடன் யார் இருக்கிறாரோ அந்த தத்துவத்திற்கு ஹிரண்ய கர்ப்பன். காரணம் என்னவென்றால் எல்லா தேவதைகளினுடைய சாரம் ஹிரண்ய கர்ப்பன். அந்த ஹிரண்ய கர்ப்பன் தான் அனைத்து மண்டலத்திற்கும் ஆதாரமாக இருக்கின்றார். முதலில் வெளியே தோன்றியுள்ளார். எப்படி விதையானது முதலில் வெளியே தோன்றி அந்த நடுமரமாக இருக்கின்றதோ, முதலில் வெளிப்பட்டு அனைத்தையும் காத்து இருக்கின்றதோ, அதே போல இந்த சம்சார மண்டலத்தில் முதலில் தோன்றி அனைத்திற்கும் ஆதாரமாக இருப்பவர் ஹிரண்ய கர்ப்பன். அந்த ஹிரண்ய கர்ப்பனை நடுமரத்திற்கு உதாரணமாக சொல்லப்படுகின்றது. இனி மூன்றாவது, மரத்தில் இலைகள் இருக்கின்றது. அந்த இலைகளை வேதத்தினுடைய கர்ம காண்டத்திற்கு உதாரணமாக சங்கரர் கூறுகின்றார். மரத்தினுடைய இலைகள் கர்ம காண்டத்திற்கு உதாரணம். எப்படி இந்த உதாரணம் பொருந்தும்? ஒரு மரம் செழிப்பாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு இலைகள் தேவை. ஒரு மரம் வளர வேண்டும் என்றால் வர இலைகளை எல்லாம் கட் பண்ணிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோ, அந்த மரம் வளருமா? ஆகவே ஒரு மரம் நன்கு வளர வேண்டும் என்றால் அது இலைகள் தேவை. ஒரு மரத்தினுடைய வளர்ச்சிக்கு எப்படி இலைகள் தேவையோ அதே போல ஒருவனுடைய சம்சாரத்தினுடைய வளர்ச்சிக்கு காரணம் வேதத்தினுடைய கர்மகாண்டம். வேதத்தினுடைய கர்மகாண்டத்தையே சங்கரர் என்ன சொல்லிட்டார்? அதனால தான் சம்சாரம் வளர்ந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டார். எப்படி வேதத்தினுடைய கர்மகாண்டம் சம்சாரத்தை வளர்க்கின்றது என்றால், வேதத்தினுடைய கர்மகாண்டத்தில் விதவிதமான யாகங்கள், யஜ்ஞங்கள், தியானங்கள், பூஜைகள் சொல்லப்படுகின்றன. சொன்னதுக்கப்புறம் வேதம் என்ன செய்யுது? நீ இதை செஞ்சா உனக்கு இந்த பிரயோஜனம் கிடைக்கும், இந்த தியானத்தை செய்தால் இந்த லோகத்துக்கு போலாம்னு சொல்லி ஒவ்வொரு கர்மம் சாதனையாக கொடுக்கப்பட்டு இந்த லௌகிகத்தில் ஏதாவது சுகத்தை சாத்தியமாக சொல்லப்பட்டுள்ளது. ஆகவே ஒரு ஜீவன் என்ன செய்கின்றான்? அந்த சாத்தியம், சொர்க்கத்தினுடைய வர்ணனையெல்லாம் படித்து அந்த சாத்தியத்தில் ஆசைப்பட்டு அதற்கான சாதனைகளை செய்து புண்ணியத்தையும் பாபத்தையும் சேர்த்து கொண்டு அந்த சாத்தியத்தை அனுபவிக்கின்றான். இப்போ கர்மகாண்டம் என்ன செய்கின்றது? பாப புண்ணியத்தை கொடுப்பதற்கு ஒரு கருவியாக இருக்கின்றது. பாபத்தை கொடுக்கறதுக்குன்னு சொல்லக்கூடாது, புண்ணியத்தை கொடுப்பதற்கு ஒரு கருவியாக இருக்கின்றது. இந்த புண்ணியத்தை சம்பாதித்து என்ன செய்கின்றான்? புண்ணியத்தை தீர்க்கணும்னு சொன்னால் நமக்கு சரீரம் தேவை. ஆகவே இந்த புண்ணியத்தினால் சரீரத்தை எடுத்தவன் பாபமும் செய்கின்றான். ஆகவே கர்மத்தை சாதனையாக கர்ம காண்டம் கொண்டதனால்
அந்த கர்மத்திலிருந்து பலன் வருகின்றது. அந்த கர்ம பலன் ஜென்மம், பிறகு ஜென்மத்தினால் மீண்டும் கர்ம, மீண்டும் பலன், மீண்டும் ஜென்மம் என்று ஒருவனுடைய பயணமானது நிற்காமல் சென்று கொண்டிருக்கின்றது. அதற்கு காரணம் கர்ம காண்டம் இலைகள் இந்த சம்சார விருட்சத்தை காப்பாற்றி வருகின்றது. அதனால தான் பகவான் கீதையில் சொன்னார், நிஸ்திரை குண்யோ பவார்ஜுன, இந்த கர்ம காண்டத்தில் நீ வைராகியத்தை அடைவாயாக. இந்த மாதிரி சாத்திய சாதனத்திலிருந்து வைராகியத்தை அடைந்து வேதாந்தத்திற்கு வர வேண்டும் என்று உபதேசம் செய்தார். பிறகு நான்காவதாக, ஒரு மரம் வளர வேண்டும் என்றால் நீர் ஊற்ற வேண்டும். அந்த நீர் திருஷ்ணா, ஆசைக்கு உதாரணமாக கூறப்படுகின்றது. தண்ணியே ஊத்தாம மரத்தை வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம்னு என்னாகும்? அது பட்டு போகிவிடும். அதே போல ஆசை இல்லாமல் உட்கார்ந்துட்டு இருந்தால் என்ன ஆயிடுவோம் அப்படின்னா வேதாந்த வகுப்புக்கு வந்துடுவோம், சம்சாரத்திலிருந்து விடுதலை அடைந்து விடுவோம். இப்போ சம்சாரத்துக்குள்ள இருக்கணும்னு சொன்னா முதல் குவாலிஃபிகேஷன் என்ன? விதவிதமான ஆசைகளை, மோகங்களை நாம் உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும். செய்து கொள்ள வேண்டாம், அது உற்பத்தி ஆயிட்டு இருக்கிறத காப்பாற்றி வச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா சம்சாரத்திற்குள் இருப்போம். இப்போ ஆசையை நீக்க நீக்க சம்சார விருட்சமானது பட்டு போகிவிடும். ஆகவே நீர் என்ற ஆசையை ஊற்றி நாம் இந்த சம்சாரத்தை வளர்த்து கொண்டிருக்கின்றோம். பிறகு ஒவ்வொரு விருட்சத்திலையும் என்ன இருக்குமா? பழங்கள் இருக்கும் இல்லையா? எந்த மரத்தில் எடுத்தாலும் அதில் அதுக்குன்னு ஒரு பழம் இருக்குமே. அந்த விருட்சத்தினுடைய பழங்கள் தான் நாம் அனுபவிக்கின்ற சுகதுக்க அனுபவங்கள். இந்த ஜீவன் அனுபவிக்கின்ற அனுபவங்கள் தான் விருட்சத்தில் இருக்கின்ற, மரத்தில் இருக்கின்ற பழங்கள். அது இந்த மாம்பழ சீசனில் தெரியும். ரொம்ப விலை கொடுத்து வாங்கிட்டு வந்து வச்சுருப்போம், சாப்பிட்டுன்னே அது புளிக்கும். அது என்ன அப்படின்னு சொன்னால் அது பார்த்தா தெரியாது. பார்த்தாவே புளிக்கிற மாதிரி இருந்தால் நம்ம விலைக்கு வாங்கிட்டு வருவோமா? அல்லது மாதுளம்பழத்தை பார்த்தாவே உள்ள மோசமாக இருக்குன்னு தெரிஞ்சால் வாங்கிட்டு வருவோமா? அது தெரியாது. வந்ததற்கு பிறகுதான் தெரிகின்றது. சில பழங்கள் புளிக்கின்றது, சில பழங்கள் இனிக்கின்றது. அது இனிக்கும் பொழுது சுகம் வருகின்றது, புளிக்கும் பொழுது துக்கம் வருகின்றது. ஆகவே நம்முடைய அனுபவங்கள் சிலது துக்கமாகவும் சுகமாகவும் இருக்கின்றது. மரத்தினுடைய பழங்களுக்கு உதாரணமாக எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. பிறகு இந்த மரத்தினுடைய பழங்களை யார் அனுபவிக்கின்றார்கள்? நமக்கு முன்னாடியே அனுபவிக்கின்றது பறவைகள். அந்த மரத்தில் இருக்கின்ற பழங்களை அனுபவிக்கின்ற பட்சிக்கு ஜீவனை உதாரணமாக சொல்லப்படுகின்றது. அந்த மரத்தில் இருக்கின்ற பட்சிகள், பறவைகள் தான் அந்த பழத்தை அனுபவிக்கின்றது. அதேபோல் இந்த சம்சாரத்தில் இருக்கின்ற சுகதுக்கத்தை அனுபவிப்பது ஜீவர்களாகிய நாம். பிறகு இனியும் கற்பனைக்கு போறார் சங்கரர். இந்த பட்சிகள் எல்லாம் என்ன செய்கின்றது? மரத்தில் போய் அனுபவிச்சுட்டு இருக்கான்னு சொன்னால் அந்த மரத்திலேயே ஒரு அழகா கூடு வேற கட்டி உட்கார்ந்துட்டு இருக்கா. மரத்தில் கூடு கட்டி மரத்தை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி அதிலேயே உட்கார்ந்து கொண்டு அனுபவிக்கின்றது. அந்த கூடுகள் தான் 14 லோகங்கள். இந்த 14 லோகங்களும் என்னன்னு சொன்னால் நம்ம வீடு வாசலெல்லாம் என்னன்னு சொன்னால் அதான் அந்த மரத்தில் இருக்கின்ற கூடுகளை போல. நான் அந்த சம்சாரத்தை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி நல்லா காங்கிரீட்டில் வீட்டை கட்டி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அதுக்குள்ளேயே நாம் அமர்ந்து கொண்டு இருக்கின்றோம். வீட்டுட்டு வெளியே வர நாம் தயங்குகின்றோம். காரணம் என்ன? ஒரு பயம். ஒரு பட்சிகள் கூடு கட்டுவது போல இந்த சம்சார ஜகத்தில் மனிதர்கள் லோகங்களை உருவாக்கி கொண்டு தன்னுடைய வீடு, லோகம், விதவிதமான பொருள்களை உருவாக்கி கொண்டு அந்த கூட்டில் இருந்து கொண்டு சுகதுக்கத்தை அனுபவித்து கொண்டு ஆசையினால் வளர்த்து கொண்டு கர்ம காண்டத்தினால் விதவிதமான சாதனைகளை செய்து கொண்டு நடு மரத்தை பிடித்து கொண்டு இருக்கிறார்கள். இனி கடைசியா ஒரு உதாரணம், அதுதான் நம்ம செய்ய வேண்டிய உதாரணம். என்ன? இந்த மரத்தை வெட்டணும்னு சொன்னா ஒருத்தன் என்ன பண்ணுவான்?
ஒரு பிளேடு எடுத்துட்டு போய் அறுத்துட்டு இருக்க முடியுமா? ஒரு பெரிய கத்தி, வாள் வேண்டும். அந்த கத்தி தான் வைராகியம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த மரத்தை 2 விதத்துல வெட்டுவார்கள். ஒரு பெரிய மரத்தை வெட்டணும்னு சொன்னா முதல்ல என்ன செய்வார்கள்? முதல்லயே போய் வேற தோண்ட ஆரம்பித்து விடுவார்களான்னா கிடையாது. முதல்ல இலைகளை வெட்டுவார்கள், பிறகு பெரிய பெரிய கிளைகளை வெட்டுவார்கள், பிறகு நடுமரம் நின்னதற்கு பிறகுதான் குழிய தோண்டி அந்த வேரோட நீக்குவார்கள். அந்த வேரோட நீக்குவதுங்கிறது வேற. இந்த சம்சார விருட்சத்தை பலகீனப்படுத்துவதுதான் வைராகியம். இந்த வைராகியம் என்ன செய்கின்றது என்றால், ஒரு மரத்தை பலகீனப்படுத்துகின்றோம். இலைகளை வெட்டுவது என்றால் கர்மகாண்டத்திலிருந்து திரும்பி வருவது. பிறகு வெட்டும்போது தண்ணி ஊத்திட்டு இருப்போமா? அதை நம்ம செய்ய மாட்டோம். ஆகவே இந்த மரத்துக்கு சக்தியை இழக்கச் செய்வதுதான் வைராகியம். இந்த சமுதாயத்திலிருந்து நம்மை நாம் நிவிருத்தி மார்க்கத்தில் திரும்பிக் கொள்ளுதல். பிறகு வேரோடு நீக்குவது என்றால் ஞானம் அல்லது பிரம்ம வித்யா. இந்த பிரம்ம ஞானத்தினாலும் வைராகியத்தினாலும், பிரம்ம ஞானத்திற்கு வரணும்னாவே என்ன செய்யணும்? இந்த வேரோட குழிய தோன்றதுக்கு முன்னாடியே மரத்தை பலகீனப்படுத்த வேண்டும். மரத்தை பலமா வச்சுட்டு குழிய தோண்டிட்டு இருந்தோம்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே மரத்தை பலகீனப்படுத்துதல் என்பது வைராகியம். அசங்க சஸ்திரேன திருடேன சித்வா என்று பகவான் கூறினார். அசங்கம் என்ற சஸ்திரம், அசங்கம் என்றால் பற்றற்ற நிலை என்ற வைராகியத்தினால் என்ன செய்ய வேண்டும்? இந்த சம்சார விருட்சத்தை பலகீனப்படுத்தி, நம்ம மனதில் இருக்கிற ஆசைகள் சம்ஸ்காரங்களை எல்லாம் பலகீனப்படுத்தி, பிறகு ஞானத்தினால் வேரோடு இந்த சம்சாரத்தை நீக்க வேண்டும் என்ற காரணத்தினால் அஸ்வத்த விருட்சத்தை சம்சாரத்திற்கு உதாரணமாக முதல் வரியில் கூறுகின்றார். இந்த சம்சார விருட்சத்திற்கு ஆதாரமாக எது இருக்கின்றதோ ததேவ சுத்தம் ததேவ சுக்ரம் தத் பிரம்ம என்று அந்த பிரம்மத்தை 2வது வரியில் அறிமுகப்படுத்துகின்றார். அதை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.